உடற்பயிற்சி போட்டியில் தேசிய ரீதியாக முதலிடம் பெற்ற புத்தூர் ஸ்ரீ சோமஸ்கந்தா கல்லூரி மாணவர்களுக்கான கௌரவிப்பு நிகழ்வானது இன்றைய தினம் மிக சிறப்பாக நடைபெற்றது. மங்கள வாத்தியங்கள் முழங்க விருந்தினர்கள் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபைக்கு முன்பாக இருந்து பாடசாலை வரை அழைத்து வரப்பட்டனர். பின்னர் தேசிய கொடியேற்றல், பாடசாலை கொடியேற்றல் என்பன இடம்பெற்றது. அதன் பின்னர் விருந்தினர்கள் விழா மண்டபத்திற்கு அழைத்து வரப்பட்டு மங்கள விளக்கேற்றி வைக்கப்பட்டு இறைவணக்கம் இசைக்கப்பட்டு நிகழ்வு ஆரம்பமானது. அதனைத் தொடர்ந்து உடற்பயிற்சி போட்டியில் தேசிய ரீதியாக முதலிடம் பெற்ற மாணவர்களுக்கான கௌரவிப்புகள், பயிற்றுவித்த ஆசிரியருக்கான கௌரவிப்புகள் என்பன இடம்பெற்றன. அதனைத் தொடர்ந்து விருந்தினர்களின் உரைகளும் இடம்பெற்றன. கல்லூரியின் முதல்வர் சின்னத்தம்பி திரிகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் பேட்ரிக் டிரன்சனும், சிறப்பு விருந்தினராக ஜாழ் கல்வி வலய பணிப்பாளர் மாலதி முகுந்தனும் கலந்து சிறப்பித்ததுடன் கல்லூரியின் ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர் மற்றும் பழைய மாணவர்கள் என பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். கடப்பாடு எங்களிடத்தில் இருக்கின்றது. அந்த கல்லூரியுடைய உடற்கல்வி ஆசிரியை திருமதி தேசிய சாதனையை நிலைநாட்டியமைக்கான பாராட்டு விழா நிகழ்விற்கு இருக்கும் கல்வி பண்பாட்டு அலுவலர்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சின் செயலாளர் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வலய கல்வி பணிப்பாளர் யாழ்ப்பாணம் காவல் நிலைய பொறுப்பதிகாரி அச்சுவேலி திரு ரட்னநாயக்க, வலய கல்வி அலுவலகர் உடற்கல்வி ஆசிரியர் ஆலோசகர் திரு நவரட்னம் ஸ்ரீ முருகதாஸ் காந்தன் ஐயா அவர்களே மற்றும் இங்கு கூடியிருக்கும் பெற்றோர்களே, மாணவர்களே, ஆசிரியர்களே, நல விரும்பிகளே அனைவருக்கும் வந்தோரை வரவேற்கும் உன்னத பண்பு எனலாம். அந்த வகையில் இவ்விழாவின் பண்பாட்டு அலுவலர்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சின் செயலாளர் திரு எம் பேட்ரிக் டிரன்சன். உண்மையில் என்னுடைய இந்த தேசிய அணி மிக வெற்றி பெறுவதற்கான முக்கிய காரணத்தில் ஒருவர் இந்த அணியுடைய தலைவி ரன்சிகா. மிக சிறப்பான ஒரு துரிதமான ஒரு மாணவி. அவர்களுக்கு இந்த நேரத்திலே வாழ்த்துக்கள். இந்த தேசிய மட்ட போட்டியில் முகவர்கள் தொடர்ந்து நாங்கள் அழைத்திருப்பது கிருஷ்ணா, இந்த தேசிய மட்ட போட்டியில் வெற்றியீட்டிய மாணவர்களுக்கான இந்த பரிசுகள் வழங்கும் நிகழ்வுகளிலே அவர்களுடைய வங்கியில் வைப்பிட்டு ரூபாய் 5000 தலா ஆளுக்கு 5000 பணம் வைப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த பணத்தினை கைப்பற்றவர்கள் 1990 ஆண்டு உயர்தர சோமஸ்கந்தா கல்லூரி உயர்தர மாணவர்கள் இந்த நிதியினை பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அவருடைய கல்லூரி சமூகம் சார்பிலே மனமார்ந்த தெரிவித்துக் கொள்கிறோம். பெறுவது என்பது அரும்பெரும் காரியம், ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. ஒழுங்கமைக்கப்பட்ட அந்த விருது வழங்கல் நிகழ்வுகளில் பெற்றவற்றில் பெற்றது இதுவும் ஒன்று. எனவே அவர்களை இந்த வேலைக்கு அவர்களுடைய வேலைப்பாடு தெரியும். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.